and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாகிஸ்தான் சூப்பர் லீகோட ஆல்மோஸ்ட் எல்லா லீக் மேட்சுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாக் அவுட் கேம்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச், அந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் எந்தெந்த டீம் விளையாட போறாங்க அப்படின்னா பெஷாவர் ஜால்மி அண்ட் தென் முல்தான் சுல்தான்ஸ், இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் 14th மார்ச் நைட்டு 8 மணிக்கு கராச்சி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கராச்சில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேஃப் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்லைன்னா ஃபேண்டஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்టిక్యులர் டீம்ல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்க டீமை பிளே பண்ணுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னா கராச்சி கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. கராச்சி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லயே 7 மேட்சஸ் அங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த சேஸ் பண்ண டீம் 4 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 173. அண்ட் தென் இந்த வென்யூல ஓவராலா பிஎஸ்எல்ல பார்க்கும்போது 24 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சேசிங் பண்ண டீம் 36 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போதும் சேசிங்ல தான் அதிகப்படியான மேட்சஸ் இந்த வென்யூல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வென்யூ பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான டைம். ஸோ பேட்டிங் பேரடைஸ்னே சொல்லலாம் கராச்சி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர்லி சேஸ் பண்ற டீம்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் லாஸ்ட் 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அதிகப்படியான யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி சேசிங் டீமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் கார்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவராலா 13 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல முல்தான் சுல்தான் 8 மேட்சும் அண்ட் தென் பெஷாவர் ஜால்மி பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது முல்தான் சுல்தான்ஸ் 8 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ இந்த வென்யூல இந்த சீசன்ல கடைசியாக நடந்த 7 மேட்சஸ்ல 58 விக்கெட்ஸ்க்கு பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 33, ஸ்பின்னர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அதிகப்படியான விக்கெட்ஸ் ஃபேஸ் பவுலர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு மேட்சுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 2ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கனால நம்ம ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ், லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுவோம். கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல ட்ரீம் லெவல்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இன்னுமே நீங்க ஸ்மால் லீக் வந்து ட்ரீம் லெவல்ல பிளே பண்ற யூசர்ஸா தயவு செஞ்சு அந்த தவிர மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரீம் லெவனோட என்ட்ரி ஃபீஸும் அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீகோட என்ட்ரி ஃபீஸையும் மைஃபேப் லெவனோட என்ட்ரி ஃபீஸும் செக் பண்ணி மட்டும் பாருங்க. கண்டிப்பா நிறைய டிஃபரன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே நீங்க 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் மைஃபேப் லோன்ல பிளே பண்றீங்க அப்படின்னா. ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கண்டெஸ்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு மேட்சுக்கு எவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா 2-3 மேட்ச்லாம் பிளே பண்றீங்க மைஃபேப் லோன்ல அப்படின்னா ஒரு 3000 இருந்து 4000 ரூபாய் நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா அதை ஒரு மேட்சுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பிளே பண்ணலாம். அதுல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ உமன்ஸ் பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு மேட்சுக்குமே 10000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. அந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கும் எல்லா மேட்சுக்குமே 10000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுத்துறாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மைஃபேப் லெவனுக்கும் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணீங்க. ஸோ மைஃபேப் லெவன் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ்.
ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். முல்தான் சுல்தான் சைடு வந்துட்டோம் அப்படின்னா யாசிர் கான், முகமது ரிஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல உஸ்மான் கான் அண்ட் தென் ஜே சார்லஸ், இப்திகர் அகமது, கிறிஸ் ஜோர்டன், டயாட் தாகிர், டேவிட் வில்லி, உசாமா மிர், அப்பாஸ் அஃப்ரிடி அண்ட் தென் முகமது அலி. இதான் முல்தான் சுல்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பவுலர் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. டேவிட் வில்லிட் இருந்து ஒரு 4 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் உசாமா மிர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அப்பாஸ் அஃப்ரிடி அண்ட் தென் முகமது அலி. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை விட்டா பவுலிங் ஆப்ஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னா இப்திகர் அகமது இருக்கு. ஆனா இப்திகர் அகமது பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம் பவுல் எதுவும் பண்ணல. சப்போஸ் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணதான சான்சஸ் இருக்கும். அது ரேர் தான். மோஸ்ட்லி நான் சொன்ன 5 பவுலர்ஸ் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பெஷாவர் ஜால்மி டீம் பொறுத்த வரைக்கும் சாம் ஆயிப், பாபர் அசம் ரெண்டு பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல முகமது ஹாரிஸ் அண்ட் தென் அசிபுல்லா கான், டி கோலார் கேட்மோர், ரோமன் பவல், அமீர் ஜமால், மெஹ்ரன் மும்தாஜ், லுக் வுட், நவீன் உல் ஹக், குரான் சாசர். இதான் பெஷாவர் ஜால்மியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த பர்டிகுலர் டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா லுக் வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் நவீன் உல் ஹக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 12 ஓவர்ல குசான் சாசெட் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மெஹ்ரன் மும்தாஜ் இருந்து ஒரு 3 ஓவர் அண்ட் தென் அமீர் ஜமால் இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 17 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 2ல இருந்து 3 ஓவர் சாம் ஆயுப் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் பெஷாவர் ஜால்மி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல எந்தெந்த பிளேயர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 6 ஃபேண்டசி பிளேயர், அது மோஸ்ட்லி இந்த 6 பிளேயருமே சேவ் போன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயரை நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் நீங்க எவரி மேட்ச் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க்கும் எந்த மாதிரி எடுக்கணும், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ரிஸ்க் ஆப்ஷன்ல அப்படிங்கறது நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இந்த 6 பிளேயருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ எதை வச்சு நீ சேஃப் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவங்களோட ரீசெண்ட் டைம் ஃபார்ம், இல்லைன்னா அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கும். இல்லை விக்கெட் கீப்பர் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேனா இருப்பாங்க. ஸோ பவுலிங் போட போறாங்களா, அவங்க டெத்ல பவுல் போனாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஐடியாஸ்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஸோ இதுல ரீசெண்ட் டைம் ஃபார்மையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னா சாம் ஆயுப். சாம் ஆயுப் பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்றாரு, அது அவரோட அட்வான்டேஜஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம மினிமம் 3 ஓவர் போல் பண்றாரு. சோ அதுல மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. நமக்கு ஃபேண்டசி வைஸ் போலாமே, நமக்கு ஃபேண்டசில ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர் ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஸோ அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் வருவாரா அப்படிங்கிற கால்குலேஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். சாம் ஆயுப் மினிமம் எவரி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அதுலயே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல ஒரு 10 ரன் அடிச்சா போதும். அதுல ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஓவராலா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாம் ஆயுப் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் முகமது ரிஸ்வான் இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வென்யூ கராச்சி கிரவுண்ட் அப்படின்னாலே முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம் 2 பேருமே செம்ம ஆவரேஜ் வச்சிருக்கனால நம்ம அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல முகமது ரிஸ்வானுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஒரு 20 ஓவர் விக்கெட் கீப்பர்லயே கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். உள்ள ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல எல்லா மேட்சுமே 20+ ரன் ஆடி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு 20 ரன் ஆனா போதும், இவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்கு. ஒரு 20 ரன் ஆறாரு அப்படின்னா அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது முகமது ரிஸ்வான் இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் முகமது ஹாரிஸ் சேம் முகமது ரிஸ்வானுக்கு என்ன கான்செப்டோ சேம் அதே கான்செப்ட் தான். ஏன்னா அவரு விக்கெட் கீப்பர் பண்றாரு. பேட்டிங்ல செகண்ட் டவுன்லயே உள்ள வராரு, சாரி 1 டவுன்லயே வராரு. ஸோ எப்படினாலும் அவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா போதும், ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் டேவிட் வில்லி ரிஸ்கான ஆப்ஷன் தான், இருந்தாலும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அதுல 1 or 2 ஓவர்
டெத்ல போல் பண்றதுனால நம்ம இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ எப்படினாலும் டெத்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு. அதுல ஏதோ ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைக்குது அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதன் பாபர் அசாமுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் வென்யூல செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கனால நம்ம அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இஃப்திகர் அகமத் இவருமே ரிஸ்கான ஆப்ஷன் தான். பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சப்போஸ் முல்தான் சுல்தான்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 25+ ரன் வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 பிளேயருமே நீங்க கிராண்ட் லீக்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த 6 பிளேயருமே இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர் எந்தெந்த பிளேயரை வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் 3 பிளேயர் வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுக்க போறோம். மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம எதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு பவுலரா இருக்காங்க அப்படின்னா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேனா கொஞ்சம் மிடில் ஆர்டர்லயாச்சும் உள்ள வருவாங்க. உள்ள வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதா, அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த 3 பிளேயரை நம்ம டீம்ல பிக் பண்றோம் அப்படின்னா இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹை ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான் இவங்க 3 பேரும். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ரோமன் பவல். நமக்கு நல்லாவே தெரியும் டாப் ஆர்டர்ல பெசவர் ஜால்மி டீம்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரோமன் பவல் 1 மேன் ஆர்மியா நின்று போராடக்கூடிய பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாம குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடிடுவார். இவருக்கு தேவை ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் போதும் 30+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. நிறைய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம ரோமன் பவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டி கோலார் கேட்மர் அவரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃப் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டி கோலார் கேட்மோரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆவரேஜா எல்லா மேட்சுமே 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் அதை விட ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ரோமன் பவல் இல்ல கொஞ்சம் சேஃபா போய்க்கிற அப்படின்னா நீங்க டி கோலார் கேட்மரை நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் அப்பாஸ் அஃப்ரிடி பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவரை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, இன்னும் கொஞ்சம் நான் சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முகமது அலி அவரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருமே 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அவரும் 1 or 2 விக்கெட் எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்கனால அவரை கூட நீங்க சேஃபா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் உஸ்மான் கான் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வென்யூல செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த சீசன்லயே. அண்ட் தென் விக்கெட் கீப்பர் இவர் பண்ண போறதுல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. இருந்தாலும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 25+ ரன் ஆனா மட்டும்தான் ட்ரீம் டீம் வர முடியும். சப்போஸ் இவர் ஆடிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இவரை வச்சு நீங்க ரொம்ப ரிஸ்கான போகல, இன்னும் கொஞ்சம் நான் சேஃபா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜே சார்லஸ் அவருமே எக்ஸ்ட்ராடினரியான பேட்ஸ்மேன் தான். உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா குவாலிட்டி ஷாட்ஸ் நிறைய ஆடக்கூடிய பிளேயர் தான் ஜே சார்லஸ். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் ரோமன் பவல், அப்பாஸ் அஃப்ரிடி, உஸ்மான் கான் இந்த ஆப்ஷன்ல போயிருக்கோம். இதை விட கொஞ்சம் சேஃப்ல லோ பர்சன்டேஜ்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ரோமன் பவல் பதில் டி கோலார் கேட்மரை ட்ரை பண்ணலாம். அப்பாஸ் அஃப்ரிடிக்கு பதில் முகமது அலியை ட்ரை பண்ணலாம். உஸ்மான் கான் பதில் ஜே சார்லஸ். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த ரிஸ்க் ஆப்ஷன்ல தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் போக போறோம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங் வைஸ் நான் சொல்ற மாதிரி சஃபல் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உசாமா மிர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா 2ல இருந்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முல்தான் சுல்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா உசாமா மீரை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த லுக் வுட் கிறிஸ் ஜோர்டன் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. இவர் ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்லைன்னா 2ல இருந்து 3 விக்கெட்டை கூட எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கனால 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லுக் வுட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. பெசவர் ஜால்மி டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி பவுலர் அப்படின்னா நம்ம லுக் வுட்டை சொல்லலாம். ஸோ லுக் வுட் இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்க 60ல இருந்து ஒரு 70% டீம்ல லுக் வுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க.
அண்ட் தென் அமீர் ஜமால் பொறுத்த வரைக்கும் டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். 4 ஓவர் கம்ப்ளீட்லாம் பண்ண மாட்டாரு, 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் போல் பண்ண போறாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வராரு. சப்போஸ் பெஷாவர் ஜல்மி டீம்ல கொஞ்சம் விக்கெட் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய அமீர் ஜமால் பேட்ல இருந்து நம்ம ஒரு 15+ ரன் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்ததுக்கான சான்ஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவரையும் நீங்க ஒரு 60 இருந்து 70% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நவீன் உல் ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சாம் ஆயிப் 1, முகமது ரிஸ்வான் 2, பாபர் அசாம் 3, இஃப்திகர் அகமது 4, முகமது ஹாரிஸ் 5, டேவிட் வில்லி 6, கிறிஸ் ஜோர்டன் 7, நவீன் உல் ஹக் 8, உசாமா மிர் 9, அமீர் ஜமால் 10, லுக்வுட் 11, உஸ்மான் கான் அல்லது ஜே சார்லஸ் உங்க மைண்ட் செட் இது மாதிரி சஃபுல் பண்ணிக்கோங்க. ரோமன் பவல் அல்லது டி கோலார் கேட்மர் உங்க மைண்ட் செட் இது மாதிரி சஃபுல் பண்ணிக்கோங்க. அப்பாஸ் அஃப்ரிடி அல்லது முகமது அலி 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது, அது ரீஃபண்ட் ஆயிடும். அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வராங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ டீம் செட் பண்ணிட்டோம். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு அப்படின்னா, சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சைட் நீங்க போறீங்க அப்படின்னா சாம் ஆயிப், முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. சாம் ஆயிப் 3ல இருந்து 4 ஓவர் போல் பண்றாரு, அது இல்லாம பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராரு. முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த பாபர் அசாம் இந்த வென்யூல செம்ம அவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா முகமது ஹாரிஸ், உசாமா மிர், டேவிட் மில்லி இவங்களை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். முகமது ஹாரிஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் இருக்கனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. டேவிட் வில்லி டெத்ல போல் பண்றதுனால அவரு 1 or 2 விக்கெட்ஸ்ங்கிறது ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா அவருமே ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் உசாமா மிர் லெக் பிரேஸ் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் போல் பண்றாரு அப்படின்னா ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.